Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2 ஓட remaining sums பார்த்தறலாம். 9th sum பாருங்க. Find the number of subsets and the number of proper subsets. So, இங்க என்ன செட் கொடுத்திருக்காங்க? W is equal to red, blue, yellow. இந்த செட்டுக்கு வந்து நம்ம சப்செட்டும் ப்ராப்பர் சப்செட்டும் கண்டுபிடிக்க போறோம். So, first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சப்செட் கண்டுபிடிக்க n of w கண்டுபிடிக்கணும். So, இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. So, n of w ஓட வேல்யூ 3. அடுத்து இப்போ நமக்கு சப்செட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? n of p of w is equal to 2 power m. இந்த 2 power m ஓட வேல்யூ தான், இந்த m ஓட வேல்யூ தான் என்னது? 3. ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் n of w is equal to mன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் mங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதுதான் வந்து நம்ம mன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் n of p of w is equal to 2 power m ஓட வேல்யூ என்னது? 3. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 பவர் 3னா வேல்யூ என்னது? 2 2s are 4, 4 2s are 8. அதுதான் என்னது? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? the number of proper subset வந்து கண்டுபிடிக்க போறோம். the number of proper subset. அதுக்கு ஃபார்முலா என்னது? n of p of w minus 1. So, n of p of w na என்னது? 2 power m. 2 power m minus 1. So, 2 power m ஓட வேல்யூ இங்க என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 8. So, 8 minus 1. So, என்ன வேல்யூ? 7. So, the number of proper சப்செட் எவ்வளவு? 7. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட ஆன்சர் 7. ஒன்றுமே இல்லை. n of w ஃபர்ஸ்ட் வந்து n of w கண்டுபிடிச்சிக்கிறோம். n of wங்கிறது என்னது? கார்டினல் நம்பர். ஸோ இங்கே வந்து n of w ஓட வேல்யூ வந்து 3. நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n of p of w is equal to 2 power m. mங்கிறது வந்து இந்த n of w அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோட வேல்யூ தான் mன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா n of p of w minus 1 is equal to the n of p of w ஓட வேல்யூ என்னது? 2 power m. 2 power m minus 1. ஸோ 2 power m ஓட வேல்யூ வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் 8ன்னு. ஸோ 8 minus 1 equal to 7. So, number of proper subset ஓட வேல்யூ என்னது? 7. செகண்ட் சம் பாருங்க. x equal to x squared such that x equal to n ன்னு சொல்றாங்க. x squared less than or equal to 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்தரலாம். இப்போ x equal to என்னன்னு சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது? 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்க? நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஸ்கொயர்னா ஸோ இந்த எக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கொயர்டு எடுக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு என். இங்கே ஆனால் என்ன மாடுலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்னா நேச்சுரல் நம்பர். ஸோ 1 2 3 4ன்னு எழுதியிருக்கோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர்டு எடுக்க போகிறோம். அப் டு எது வரைக்கும்? 100 வரைக்கும். அப்போ 1 4 3 square 9, 4 square 16, 5 square 25, 6 square 36, 7 square 49, 8 square 64, 9 square 81 and 10 square 100. So 10 square 100 அப்படின்னா x square equal to that means இங்க 10 square சொல்றோம். So x ஓட வேல்யூ அப்ப என்ன வரும்? 10. ஓகேங்களா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 10. இப்போ இதுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் சப்செட் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு n of p of x is equal to 2 power 10. ஓகேங்களா? ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 power 10. 2 power 10 ஓட வேல்யூ 2 வந்து 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும்?
1024. ஸோ இதுதான் என்னது n of p of x. நெக்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபார்முலா என்னது n of p of x minus 1. So 1024 minus 1 is equal to 1023. இதுதான் என்னது the number of proper subset. ஓகேங்களா? இன்னொரு டைம் பாருங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு செட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. எக்ஸோட வேல்யூ இதுனா நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ வேணும். ஸோ இது அப்படியே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். அப் டு எதோட வேல்யூ வரைக்கும் 100ஓட வேல்யூ வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து இங்கே 100 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது 10. எதை ஸ்கொயர் பண்ணால் 100 வரும், 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 10. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது n of p of x equal to 2 power mன்னு போடுவோம். இங்கே எக்ஸோட வேல்யூ தான் 10. ஸோ 2 power 10 is equal to 1024. நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா n of p of x minus 1. ஸோ மைனஸ் 1 பண்ணோம் அப்படின்னா 1023. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 10th சம் பார்த்துடலாம். இஃப் n of a is equal to 4 find n of p of a. ஸோ n of a வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து n of p of a ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ n of a வந்து கொடுத்துருக்காங்க. n of a is equal to mன்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ தான் என்னது 4. நெக்ஸ்ட் வந்து நமக்கு n of p of a கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது 2 power m. ஸோ 2 power 4. 2 power 4 ஓட வேல்யூ என்னது 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. ஸோ 2 power 4 ஓட வேல்யூ 16. ஸோ தட் நமக்கு n of p of a ஓட வேல்யூ என்னது 16. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் இஃப் n of a is equal to 0 find n of p of a. சேம் அதே மாதிரி தான். n of a is equal to m is equal to 0. ஸோ n of p of a கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது 2 power m. ஸோ 2 power 0. எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ என்னன்னா 1. எந்த நம்பருக்கு பவரில் 0 வந்தாலும் அதோட வேல்யூ வந்து எப்போவுமே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக 1 தான் வரும். ஸோ n of p of a ஓட வேல்யூ வந்து என்னது 1. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இஃப் n of p of a is equal to 256 find n of a. ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு n of p of a கொடுத்துட்டு n of a கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ n of p of a கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது 2 power m. இதோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 256ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 power m ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது m ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்க 2 இந்த வேல்யூ ஆனது இதோட வேல்யூ ஆனது 256. 256 ஈக்குவல் டு 2 power m. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 2 power இந்த எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணோம் அப்படின்னா 256க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சு 2 வச்சு ஃபேக்டரைஸ் எடுக்க போகிறோம். ஸோ 256க்கு ஃபேக்டர் போடுங்க. 2ஆல் போடுறோம். போட்டோம் அப்படின்னா 128 வரும். நெக்ஸ்ட் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 64. நெக்ஸ்ட் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 32. நெக்ஸ்ட் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 16. நெக்ஸ்ட் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 8. நெக்ஸ்ட் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 4. நெக்ஸ்ட் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 2. ஸோ எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ பாருங்க 256 ஈக்குவல் டு 2 power 8. ஸோ இங்கே 8 times 2 இருக்கா, அதுதான் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ எம்மோட வேல்யூ என்னது 8. ஃபார் தட் n of a ஓட வேல்யூ வந்து இங்கே என்னது 8. ஓகேங்களா? n of p of a கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அதோட ஃபார்முலா 2 பவர் m. ஸோ கொடுத்துருக்க வேல்யூக்கு 2 வச்சு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு எம்மோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ n ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 8. ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட வந்து எக்ஸசைஸ் 1.2 வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கோம் எக்ஸசைஸ் 1.2ஓட வீடியோ. பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.